இக்கதை 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் இயற்கையும் இயற்கையின் அழகு சூழலையும் ஒத்திசைத்து வாழ்ந்து வந்தனர். அது மட்டுமன்றி போர்கள், வீர விளையாட்டுகள் பல நிகழ்த்தி அதை கண்டுகளித்து வந்தனர். நாம் காண இருக்கும் இந்த கதை அக்காலகட்டத்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவம். ஆரம்பிக்கட்டும் இந்த பிரம்மாண்ட ஆட்டம். வெடிகளை போடுங்கள். தொடங்கட்டும் ஆட்டம். ஹேய் காதலா, உன் தொப்பியில் உள்ள இறகுகள் மிகவும் அழகாக இருக்கிறது. உன்னை விடவா அழகே? போதும் போதும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் ஒரு செய்தி. நான் எவ்வளவு அழகு என்று எல்லோருக்கும் தெரியும். என் காதலன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளான் என்பதை நிரூபிக்க நான் தூக்கி எறியும் கையுறையை எனக்காக அவன் மீட்டு வருவான். பாருங்கள். என்ன என் காதலா, நீட்டு வருவாய் அல்லவா? இதோ நான் உன் கையுறையை மீட்டு வந்தேன். உன்மேல் எனக்கு எவ்வளவு அன்பு என்பதை நிரூபித்து விட்டேன். ஆனால் என் அன்பை பெறும் தகுதி உனக்கு இல்லை. சபாஷ் வீரனே, உன்னை பாராட்டுகிறேன். தலைக்கணம் பிடித்த அந்த பெண்ணுக்கு தக்க பாடம் புகட்டினாய். இக்கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவள் அழகிதான், உண்மையிலேயே அழகிதான். ஆனால் அவளுடைய அழகு கர்வமாக மாறி தன் தலைக்கேறி அதன் காரணமாக தன் உண்மையான காதலனை இழந்தாள். நாமும் நம் வாழ்க்கையில் நம் உண்மையான அன்பை புரியாதவர்களுக்காக நம் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். இதுவே நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்.